இரண்டு துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது அறிவாற்றல், அறிவை வளர்க்கிற பெரும் அறிவை மேம்படுத்துகிற துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது பொருளாதார துறையில் ஒரு பெரும் பங்களிப்பை செய்கிற இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நாம் தார்மீக அடிப்படை என்கிற அளவிற்கு ஒரு நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக நம் சமுதாயம் மாற வேண்டுமானால் அறிவில் சாதிக்கிற நாம் பொருளாதாரத்திலும் சாதிக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இதில் ஒரு சமுதாயம் இந்த இரண்டு துறைகளில் சாதிக்கிற போதுதான் வாழ்வுரிமையை பெற முடியும். நம்முடைய நாட்டு சூழல் நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த சிறுபான்மை சமுதாயம் புறக்கணிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் சொல்லுவதானால் இந்த நாட்டின் பொருளாதாரம் தொடங்கி பல்வேறு சாதனைகள் கண்டுபிடிப்புகளில் இந்த சமுதாயத்தின் பங்களிப்பு இந்த நூற்றாண்டுகள் எதுவும் இல்லை என்பதை கூட ஒரு காரணமாக சொல்லலாம். கண்ணியமிக்கவர்களே, ஒரு காலத்தில் உலகத்திற்கே வழிகாட்டிய சமுதாயம் இருண்ட கண்டம் ஐரோப்பா இன்றைக்கு வெளிச்சத்தில் மிதப்பதற்கு காரணம் பல்வேறு ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதி வைத்த புத்தக குறிப்புகள் என்று பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, உலகத்திற்கே வெளிச்சம் தந்த சமுதாயம் இன்றைக்கு நாம் கல்வியை பொறுத்தவரை பெரும் பின்னடைவில் இருந்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக ஆராய்ச்சி துறைகளில் மாணவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும். பிஹெச்டி ஒரு டிகிரி படித்த போதும் நினைச்சிட்டு இருக்கோம். பேருக்கு ஒரு பிஏ போட்டா போதும், ஒரு பிஎஸ்சி ஒரு பிகாம் போட்டா போதும் அப்படிங்கிறது. வெறுமனே பட்டங்கள் பெரும் நம் வளர்ச்சியை தீர்மானித்து விடாது. வெறுமனே ஒரு டிகிரி வாங்குவது நம் சமுதாயத்தின் முன்னேற்றத்தை கொண்டு போய் விடாது. கண்ணியமிக்கவர்களே, இன்னும் எந்த அளவுக்கு வருத்தமான செய்தி அப்படின்னு சொன்னா, நம்முடைய தமிழ்நாட்டுல கடந்த 25 ஆண்டுகளில் ஒரு நபர் கூட ஒரு யூபிஎஸ்சி என்கிற அந்த மத்திய தேர்வு ஆணையம் வைக்கிற தேர்வுகளில் ஒரு ஐஏஎஸ் இல்லை என்பது வருத்தத்திற்குரிய செய்தி. கண்ணியமிக்கவர்களே, இவ்வளவு பல்வேறு ஆற்றல்கள், திறமைகள் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிற எல்லாம் இருந்தும் கூட ஒரு உயர்நிலைக்கு போகிற பல்வேறு அதிகார மையங்களில் போய் அமர்ந்து இந்த நாட்டை நிர்வகிக்கிற திறமை படைத்த சாதனையாளர்கள் இல்லை என்கிற போது வருத்தத்திற்குரிய செய்தி. கண்ணியமிக்கவர்களே, எனவே பொறுப்பாளர்கள், சமுதாய அக்கறையுள்ளவர்கள், சமுதாய ஆர்வலர்கள், குறிப்பாக பெற்றோர்கள் உடனே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மனோநிலையை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு பல்வேறு இந்த நாட்டை நிர்வகிக்கிற பதவிகளில் போய் அமர வேண்டும். அரசியல், பொருளாதாரம் என்று பல்வேறு ஆட்சி பதவிகளில் போய் அமர்கிற அளவிற்கு அவர்களை உற்சாகப்படுத்தி ஒருவித உந்து சக்தியாக நாம் செயல்படுகிற போது அடுத்த சில காலங்களில் நம் சமுதாயம் சாதனை மிக்க சமுதாயமாக